அதனால அந்த மாந்தி உதிக்கக்கூடிய நேரம் உதய காலம்னு சொல்றோம்ல, இந்த சூரியன் உதிக்கிற காலத்தை உட்காலம்னு ஸ்பெஷலா சொல்றோம். தேவ காலம்னு சொல்றோம் அத. அந்த உதிக்கிறதுக்கு முந்தின காலம் 1.5 மணி நேரத்தை, அதாவது 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 4:30 to 6 மணிய நித்திய பிரதோஷ காலம்னு சொல்றோம். சரியா 12 மணின்றது உச்சி காலம். அது பித்ரு காலம்னு சொல்லுவோம். இப்ப மாலையில சந்தி வேளைன்னு சொல்லுவோம். சாயங்காலம் 4:30 to 6. அதுல நித்திய பிரதோஷ காலம் 4:30 to 6 வரும். 6 மணிக்கு சந்தி பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் ராத்திரியில அசுர காலம்னு பேரு. இந்த முனியாண்டி, கருப்பசாமி, காளி, இந்த மாதிரி உக்கிர தேவதைகளுக்கெல்லாம் ராத்திரியில தான் கிராமப்புறங்கள்லயோ அல்லது நம்ம சிட்டியிலேயே ஒரு சில ஏரியால இந்த தெருவை அடைச்சி பந்தல் போட்டு அந்த விழாக்கள் நடக்கும். பங்குனி மாசம் ஆச்சுன்னா பார்த்தா எங்க பார்த்தாலும் காளியம்மன், மாரியம்மன், கரகாட்டம் அது இதுன்னு நடக்கும். ஒரே விழா கோலமா இருக்கும். அதெல்லாம் ராத்திரியில தான் அந்த கரகம் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனை ராத்திரி தான் வச்சிருப்பாங்க. பகல்ல மற்ற ஜாலியா எல்லாம் நடக்கும், நிகழ்ச்சிகள் இருக்கும். அந்த நைட்டு மிட் நைட்ல தான் அதுக்கு அந்த அந்த தெய்வத்துக்கு, அதாவது அசுர காலத்தினுடைய அந்த உச்சி காலத்துல சில அந்த திருநெல்வேலி பக்கம் அந்த சுடலை மாட சாமின்றது நடுநிசையில அந்த சாமி போய் அந்த அருள் இறங்கினவர் போய் வருவார், மயான வேட்டை போயிட்டு வருவார். அந்த மாதிரிலாம் அங்க சில விஷயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐதீகங்கள் இருக்கு. அந்த மாதிரி மாந்தி வேலைன்றது அந்த மாதிரி பார்த்து அந்த மாந்தி உதிக்கிற நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்குங்க. சனி லக்னத்துக்கு பாவியா இருந்து மாந்தி கரெக்டா அந்த கடகனா அல்லது சிம்ம லக்கணத்துக்கு, அந்த கடக லக்கணத்துக்கு சனி 7 கூடையவனும் அவன் தான், 8 கூடைய பாவியும் அவன் தான். சிம்ம லக்கணத்துக்கு 6 கூடைய பாவியும் அவன் தான், 7 கூடைய சுபரும் அவன் தான். களத்திரஸ்தானாதிபதியும் அவன் தான், பாவியும் அவன் தான். சனி தான் 2 வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கடக சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுல மாந்தி நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபர் அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னா, கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு உண்டான ஒரு பெண்ணுக்கு கணவனா வர்றவரோ இல்ல கணவனுக்கு பெண்ணா வர்றவங்களோ ஒரு நீச்ச திருமணமா தான் அது இருக்கும். நீச்ச குலத்தில் திருமணம்.